நம்ம ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்துல இந்த ஐவத்தியாம்பட்டி கிராமத்துல தெய்வத்தெல்லாம் கண்டெடுத்து நம்ம வாரிசுகள்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஜாமியெல்லாம் கட்டி காத்த தெய்வமெல்லாம் சத்தியா இருக்கா, வீரம் குறையாம இருக்கா. அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு ஒத்தக்கால ஜப்பானி உனக்கு ஒரு கால நொண்டியா அந்த சோனையா நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊருக்கும் ஓடோடி வரக்கூடிய 600 வருஷம் சீமா தருவ உடம்பரம் படுக்க எங்க கள்ளிச்சேரி கம்மாய்க்குள்ள இருக்கக்கூடிய காளி முனியையா கொஞ்ச நேரம் இந்த ஐவத்தாம்பட்டி கிராமத்திலே ஆடி வரப்போது தயவு செய்து சாமியாடக்கூடிய அந்த பக்தர்கள் இருந்தால் சாமியாடி இருந்தால் சொந்தக்காரங்க குடிக்க தயாரா இருக்க. 2வது வந்து வயசுக்குள்ள ஆடும்போது உள்ளூர் சட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. உள்ளூர் சட்டு யாருமே எதிர்த்து பேசினாங்கன்னா வீட்டில் சம்மந்தம் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவன் சொந்தக்காரங்க ஹலோ 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 ஏன்னா இந்த இடத்துல அவளை செட் பண்றது கஷ்டம். பூராமே அவுட்ரா இருக்கு. வீடு பில்டிங் இருந்துச்சுன்னா தெரியும். என்ன மகளி ஹலோ எக்கோய் சாமி அழைக்க போறேன். சேதுபதி நாடி சேதுபதி நாடி சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு 5 சடை பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் ஐவத்தாம்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய என் பொண்ணாக கருப்பனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி போட்டதில்லை கொஞ்ச நேரம் விளையாட பாவாவா நார பறக்காத பறக்காத ஒரு மழை இல்லை 2 மழை இல்லை உனக்கு 48 மடக்காவலாம். அந்த 48 மடலாண்ட இன்னைக்கு கிளம்புறா கருப்பு செம்புது. இந்த ஐவத்தாம்பட்டி கிராமத்துல குடிக்க உடனில்லே ஆதி காலத்துல உங்களுக்கு கும்பிட சாமி இல்லை. பிறப்பனெல்லாம் பிறங்கோடிய பங்காளையெல்லாம் சாமியும் கூட கும்பிட்டா பழைய சண்டை போன இங்க இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகம் பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா அம்மா ஆண்டு போயிடும்னு நம்ம கிளவி 12 வருஷம் ஐவத்தாம்பட்டியில பாரா மழை இல்லை. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்கள் வளர்க்க போனேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போனேன். பஞ்சம் தாக்கலே ஐவத்தாம்பட்டி கம்மாகர எல்லாம் கல்லு புள்ளுங்க இதுடா. அப்ப கூப்பிடுங்க பெரிய கரும்பு சாமிய. அப்ப ஊர்ல மூத்த அம்பலத்துக்கு சாமி இறக்கி தலைய குளிக்கிய அறையில ஐவத்தாம்பட்டியில கிழக்க கூடுதுடா ஏகமல்ல. அப்ப மாயமா மரவேச்சு நம்ம கிழவி மயிலிக்கிற முடிஞ்சு மக்கள் வளர்ந்தனாடா. அப்ப போட நம்ம கிழவி கோலக்கிற ஒடுங்கி புள்ள வளர்த்தினாடா. எப்படி போற தெரியுமா இந்த கூட்ட இன்னைக்கு எப்படி போற தெரியுமா? இங்க கலையின் ஆக்கம்மா ஆண்டி இன்னைக்கு நீ முளைக்காத என் கருப்பு அக்கால நீ வேறு விடா நாட்டு ரோசமான தெரிந்தவா ஆதி நடையில ஐவத்தாம்பட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க வர வாங்க கூடாதுன்னு நம்ம கருப்பனுக்கு நம்ம ஆதியில நம்ம கிளவி மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலாக்கான 2 ஊட்டிய அப்ப கடத்த வர ஏற்றி காளிக்கு வளர்த்த காளி மாடு 2 ஊட்டிய
மதுரை 5 லட்சம் வீதியா பிரியாவதி பத்திரமா என் கருப்பனுக்கு போட்டுது உருமானுக்கு நம்ம கிரக கோரி பழைய ரோட்டுக்கு அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல்ல ரோட்டுக்கு அங்க தாளம்பூ வாசத்துக்கு தன்னாபுர ரோட்டுக்கு அங்க தேங்காய் வாசத்துக்கு நம்ம கிரக சேது முட்டி வீதிக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தாடையாத்தி வண்டியில பாறையத்தி ஒத்தக்கடை வழியினில் வரையில பூவாடைக்கு பாண்டி முடி வண்டிய மறுக்கிறாட்டா அப்ப நமக்கு எதவே சொன்னானா பூவாடைக்கு இந்த முன்னால பாண்டி மொழி வந்துருச்சு நான் மனசுல அணிதிரம வண்டிக்கிட்டு வேண்டினேன் என் 50 கருப்பன காணாமடா அப்ப வண்டி மூக்க ஆணி கட்டையில உட்காந்து அதை தப்பிடா மாட்ட போவான் 50 கருப்பை எந்த பைக்கு முடி கொடுக்க மாட்டான் 1000 மாட்டுல சாராயம் எப்ப வண்டி முடிக்க அரிநாக்கு பத்தாதப்பு 3000 பாட்டுல சாராயம் என் ஜீனா பாண்டி முடிக்க முடினாக்கு பத்தாதப்பு இன்னைக்கு 50 சுருட்டு வாட அடிக்கிறப்பு உனக்கு உடம்பெல்லாம் சந்தானா என் 18ஆம் படி பெரிய போட்டா கொஞ்ச நேரம் 50ஆம் பட்டியில எந்திரி கள்ளிசரி நல்ல கம்மாயா உனக்கு முத்தாங்கரையா என் முடிய உனக்கு உடம்பெல்லாம் தாம்படுக்க என்னை நாடு உரம் பேரு வாங்க வச்ச என் கள்ளிசரி காளிமொழி ஐயா 50ஆம் பட்டியில இருக்கக்கூடிய தப்பி கருப்பனா கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வா 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 தங்க நல்ல புதியருவா சாமி புதியருவா சாஞ்சாடும் பிச்சருவா சாமி பிச்சருவா புதியருவா சாமி புதியருவா
இந்த நாடகமே சாமி ஆட்ட நாடகம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு சாமி. இனிமேல் கதை வரும். அப்புறம் சின்ன கருவு வெளியேறு போடுவாங்க. விடிய விடிய ஆரம்பிச்சேன். சாமி அருள் நல்லது. இந்த சாமிக்காகத்தான் நாடகம். எந்தெந்த ஊர்ல நான் கூப்பிடும் போது தெய்வம் ஓடியாடுதோ அந்த ஊர்ல தெய்வம் துடியா இருக்கும். கேட்ட வரம் தரக்கூடிய தெய்வம் எல்லாம் இன்னும் வீரம் குறையாமத்தான் ஐவத்தம்பட்டியில சாமி வீரம் குறையல். மக்களுக்கு கைகால சோத்தை கொடுத்து இந்த வரக்கூடிய வாரிசுகள்லாம் ஒரு ஆண்டு காலம் நீங்க எல்லாரும் நல்லா வாழணும் ஐயா. கசகர்ல எப்ப சத்தம் போதிய சந்தைக்கடையில தாங்க தக்காளி வாங்குறீங்க மாதிரி. இங்கே சீன அமைப்பு ரத்னகிரீஸ்வரர் சீன் டெபனி கரு ஆரலரசி அபிநய சுந்தரை நாட்டிய தாரகர் பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்களது ஒத்தக்கடையை சேர்ந்த ஒத்தக்கடையா மேட்டுக்கடையை சேர்ந்த ஏ சுகன்யா சோனியா சுகன்யா அவர்கள் டான்ஸ் இருக்காங்க. बच्चे पार्वे तेरा देरी बच्चा गोरी महादेवी बच्चे पार्वे तेरा देरी बच्चा गोरी महादेवी हेलो हेलो मेरी वंदनो तुझे वंदनो बच्चे पार्वे तेरा देरी बच्चा गोरी महादेवी. அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே டான்ஸுக்காரியை பார்த்தவர்களுக்கு படுத்து கிடக்கிறார். எனது அன்பு அண்ணன் நமது காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடகத்தை அற்புதமான முறையிலே இந்த இரண்டு நாடகத்துக்கும் ஒளி அமைப்பு எங்களது ஐவந்தாம்பட்டி சிவா ஆடியோஸ் உரிமையாளர் எங்கள் அன்பு அண்ணன் ஆறுமுகம் சிவா ஒரு பாட்டு போறான். சின்ன சக்தி சுவாமி இந்த உலகத்தை பார்த்தாயா? பார்த்தேன் சுவாமி. கிரேதா திரேதா விபாபுரி கலியுகம் என்று சொல்லப்பட்ட
பூலோகத்திலே எப்படி அமையுமோ அப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் நீதிகள் இல்லை, நேர்மைகள் இல்லை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அநியாயம், அக்கிரமங்கள், ஒருவருக்கொருவர் உலகத்திலே வஞ்சித்து வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். தேவி, என்னிடத்திலே மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் நீண்ட காலமாக தவம் இருந்து கொண்டு வந்தார். அழியாத இடத்தை வாங்கி சென்று விட்டார். நாட்டு மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டு வருகிறார். ஆண்களை அழிக்கின்றார். பெண்களை தாய் என்று மாறாமல், தங்கை என்று மாறாமல் இளம்பின் கற்புகளை சூறையாடி கொண்டு வருகிறார். அவனை எப்படி வைத்து விட்டு வந்தார். நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வ நம்பிக்கை இழந்து போய் விடுவார்கள். மகிஷாசுரனை வதம் செய்ய வேண்டும். அது ஒன்றால் தான் முடியும். அவனை அழிக்க வேண்டும். என்ன தெரிவிக்கின்றாய் தேவி? சுவாமி, பூலோகத்திலே மகிஷாசுர அரக்கனாக்கப்பட்டவன் அழியாத வரத்தை வாங்கிக் கொண்டு இந்த பூலோகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஆண்களை அழிக்கிறான், பெண்களை கற்பை சூறையாடி கொண்டு வருகிறான். நாட்டில் அவனுடைய அட்டுழியம் அதிகரித்து விட்டது. இனியும் அந்த அரக்கனை உயிரோடு விட்டு வைத்தால் இந்த பூலோகமே அழிந்துவிடும் என்று கூறுகிறீர்கள். இந்த பூலோகமே மயானக்காடாகிவிடும் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? மீண்டும் உலகத்திலே மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் தேவி. சுவாமி, மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் பூலோகத்திற்கு சென்று மானிட பிறப்பாக பிறக்க வேண்டுமா? உண்மைதான். அப்படி என்றால் நான் பூலோகத்திலே எங்கு, யாரிடத்தில், எப்படி பிறக்க வேண்டும்? எங்கு பிறக்க வேண்டும் என்றால் புதுக்கோட்டை மாவட்டம் நாட்டாமலை எல்லையிலே தென் திசையிலே தென்காவிரிச்சிமையிலே கோட்டை மலையிலே கோட்டை பெருமாள் என்று ஒரு அரசன் வாழ்ந்து வருகிறார். அன்னவர் மனைவி கோட்டை கருப்பாகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அந்த கோட்டை கருப்பாகி வயிற்றிலே ஒரே பிரசகத்திலே 7 பிறப்பாக பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் தேவி. சுவாமி, மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் பூலோகத்திலே புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். உண்மைதான். அப்படி என்றால் இந்த 7 பிறப்புகளும் எங்கெங்கே எப்படி பிறக்க வேண்டும்? முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லையிலே நார்த்தாமலை மந்தையிலே நார்த்தாமலை முத்துமதியம்மனாக பிறக்க வேண்டும் தேவி. இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் மந்தையிலே திருவப்பூர் முத்துமதியம்மனாக பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னையூர் மந்தையிலே கொன்னையூர் முத்துமாரியாக பிறக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக இருந்தப்பட்டி எல்லையிலே இருந்தப்பட்டி மகமாயாக பிறக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே வைத்தூர் முத்துமாரியாக பிறக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லையிலே கண்ணபுரத்து முத்துமாரியாக பிறந்து 6 வெண்ணிக்கு மலையகிரியாக திருச்சி பக்கத்திலே காவிரி கொள்ளிடத்திலே அமர்ந்து 7வது பிறப்பாக சமயபுரத்து எல்லையிலே சமயபுரத்து மந்தையிலே அந்த சமயபுரத்து முத்துமாரி அம்மாவாக பிறக்க வேண்டும் தேவி. சுவாமி, நீங்க தெரிவித்த பிரகாரம் நான் பூலோகத்திலே 7 பிறப்பாக பிறந்து இந்த 7 பிறப்புகளும் 7 ஒரு எல்லை கூட்டிலே அமர்ந்து நார்த்தாமலை எல்லை கூத்தாச்சுக்குள்ள கோபுர கத்தாளி மனத்திற்கு அந்த அரக்கனாகப்பட்டவன் வருவிலையில் அவனை வதம் செய்துவிட்டு வருகிறேன் சுவாமி. எனக்கு பூலோகத்திலே பக்க துணையாக யாரை அனுப்ப போகிறீர்கள்? அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பனா சுவாமியும் கொல்லிமலை சின்ன கருப்பனா சுவாமியும் உங்களுக்கு பக்க துணையாக அனுப்பி வைத்திருக்கின்றேன், சென்று வாருங்கள். சுவாமி, நான் பூலோகத்திற்கு சென்று ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்றால் இங்கு உள்ள 7 கரங்களுக்கு நீங்கள் உயிரிழப்பி தர வேண்டும் சுவாமி. அப்படி அகட்டும் தேவி, அமர்ந்திருப்பாயாக. இப்பொழுது சுவாமி அளிக்கக்கூடிய நேரம், சக்தி அளிக்கக்கூடிய நேரத்துல, தாய் மகமாய மருந்து அளிக்கக்கூடிய தருணத்துல மனிதருக்கு வெக்கப்படலாம், மகமாய்க்கு வெக்கப்படாம சாமி வந்தா பிடிக்காதீங்க, மேடைக்கு வருங்க. அந்த கரகத்தை இருக்கட்டும். இந்த கரகத்தில் தொட்டால் அதோட குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் விட்டு விலகும் என்ற ஐதீகம் இருக்கின்ற காரணத்தினால் எல்லோரும் ஒரு ஜோர கை தட்டுவோம். கை தட்டுங்க அப்படி எல்லாரும். கை தட்டுங்க. படுத்திருக்கவங்கள கொஞ்சம் எழுப்பிடுங்க. குழந்தைங்க யாரும் படுத்திருந்தா எழுப்பி மடியில் உட்கார வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கூட்டமா இருக்கிறீங்க. சாமி அடி வர்றப்ப யாராச்சும் நினைச்சுக்குவாங்க.
அதனால ஓராயிரம் மக்கள் கொண்டிருக்கும் நிலையிலே குடிகொண்டு அறிவ மக்களா ஓடிவா. உனது நிதி வரக்கூடாது, உனது சத்தியம் வைபவக்கூடாது. எங்கிருந்தாலும் அவ்வாறு ஆடி வர வேண்டும் தாகி. ஓடிவா மக்களா. தாயே, நார்த்தாமலை எல்கையிலே எல்கையிலே குடிகொண்ட முத்தம் மாறி கொடிவாமாயோ. நார்த்தாமலை எல்கையிலே நார்த்தாமலை எல்லாயிலே எல்லாயிலே குடிகொண்ட முத்தம் மாறி கொடிவாமாயோ. முகத்தலையே முகத்தலையே தாயே மனசு எனக்கலையா எனக்கலையா முகத்தலையே முகத்தலையே மனசு இறங்கலையா இறங்கலையா. அழைக்கிறதே அழைக்கிறதே தாயே கேட்கலையா கேட்கலையா தாயே கும்பிட்டு அழைக்கிறேனே அழைக்கிறேனே கேட்கலையா கேட்கலையா. பருவி அழைக்கிறதே அழைக்கிறதே கேட்கலையா வருந்தி அழைக்கிறேனே அழைக்கிறேனே பல்லவிய கேட்கலையா கேட்கலையா. குங்கும பொட்டு தாயே தாயே புதுச்சொடி மாறவா குங்கும பட்டை காரி பொட்டு காரி புதுச்சொடி மாறவா மகமாயி என்ன விட்டு அதிபரே மகமாயி கொள்ளையுடைய எல்லா விட்டு எல்லா விட்டு ஆய்வரே மகமாயி என்ன விட்டு எல்லா விட்டு சேலை கட்டிடுமா சேலை கட்டிடுவோம் கொஞ்சம் இந்த ஆண்டெல்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, தள்ளி 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 தண்ணி இடையில பொண்ணு கரை எடுக்கணும். அந்த கிழத்தை கொடுங்கம்மா. ஆமா, கரகமடுத்த ஆடர்கள் களத்தில் மாங்கல்யம் புட்டாத கன்னி பெண்கள் அந்த கரகத்தை இருக்கணும். அதனால அந்த கரகத்தை வாங்கி அந்த சாமியை கொடுசாமி போ. கரகத்தை வாங்கி அந்த சின்ன பிள்ளை கொடு. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க. எல்லாரும் பார்க்கணும், எல்லாத்துக்கும் தெரியணும்ல, கொஞ்சம் தள்ளி இருங்க. கொஞ்சம் அப்படியே ஓரமா ஓரமா. பொருள் ஆரம்பிச்சாங்க. தயவு செய்து சாமியார் தவிர மற்றவங்க எல்லாம் உட்காருமா, உட்காருங்க. அப்படியே தனித்தனி உட்காருங்க. அவங்களுக்கு உட்கார், அப்படியே உட்கார். அப்பதான் அவங்க கரகம் எடுத்து ஆட முடியும். நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா ஒன்னும் ஆட முடியாது. எல்லாம் தனித்தனியா உட்காருங்க. போங்க உட்காருங்க, இல்லாட்டா அப்படியே உட்காருங்க, கீழே உட்காருங்க. சாமியார் அவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே உட்காருங்க. உண்மைதான் சொல்றேன், உட்காருங்க. கொஞ்சம் உட்கார, கொஞ்சம் அமைதி கொடுங்க. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. சாமியார் அவங்களுக்கு தள்ளி தள்ளி நில்லுங்கம்மா. சாமியார் அவங்களுக்கு வந்து பிடிச்சுக்கோங்க. எல்லாம் உட்காருங்க. அங்க நீங்க உட்கார்ந்தாதான் நாங்க
பாட்டுபடி மனதிற்கு சாமி வைக்க முடியும். உட்காருங்க, பின்னாடி இருக்கவங்க உட்காருங்க கொஞ்சம். எல்லாம் அப்படியே உட்காருங்கம்மா. அப்படியே உட்காருங்கம்மா. சாமியார் பெண்கள் ஆட்கள் யாரும் தொடாதீங்க. உட்காருங்க. இந்த ஆண்களை உட்காருங்க. உட்காருங்க. இல்ல உட்காரு. தண்ணி பாருங்க, மேல்கால விழுந்துருவாங்க. சாமி வந்தா பெண்கள் மட்டும் பிடிங்க. பெண்கள் மட்டும் தான் பிடிக்கணும், ஆண்கள் யாரும் பிடிக்க கூடாது. ஆண்கள் அப்படியே உட்காருங்கண்ணே. தாங்கி எவரி உனது கரகமட்டா எப்படியாப்பட்ட கரகமண்டல் ஆகிய உலகத்துக்கும் எடுத்து காட்டக்கூடிய தாகி முகமாகி ஓடி வா தாகி, உன் கரகத்திற்கு ஓடி வாங்கலாம். சாமி அந்த கரகத்தை வாங்கி அந்த சின்ன பிள்ளைட்டு கொடு. கைதட்டு தாகி ஓடி வாங்கலாம். தாகி முகமாய் அவனுக்கு வேறு பிறந்ததம்மா தாயே உனக்கு விஜயநகர் வட்டனம்மா. தாயே உனக்கு கரகம் பிறந்ததம்மா. உனது கண்ணாமுற எல்லையிலே உனக்கு கரகம் பிறந்ததம்மா. அந்த கண்ணமுற எல்லையிலே தாயே சாஜா சமயபுரம் உனக்கு சாதித்தா கண்ணாபுரம் சாஜா சமயபுரம் உனக்கு சாதித்தல் கண்ணபுரம் சமயபுரம் எல்லாயிலே புதுவத மகமாகி சமயபுரம் எல்லாயிலே புதுவத மகமாகி அர்ஜுனே நாகம் போலே ஆதிவர வேணுமம்மா அர்ஜுனே நாகம் போலே தாயே ஆதிவர வேணுமம்மா பத்திலே நாகம் போலே பரம்பரி ஆர்வமம்மா மகமாயி அர்ஜுனே நாகம் போலே தாயே ஆதிவர வேணுமம்மா பத்தினியே வெள்ளி கிழமையிலே குள்ளி பிறந்தாவரே ஒடிமம்மா வெள்ளி கிழமையிலே தாயே குள்ளி பிறந்தவனா வெள்ளி நல்ல கிழமையிலே குள்ளி பிறந்தாவரே ஓடிவாமா வெள்ளி நல்ல கிழமையிலே தாயே குள்ளி நல்ல பிறந்தவனா அழகின சத்தாமது ஐவரம் கேட்கலையா அழகின சத்தமது தாயே அழிவரம் கேட்கலையா உலக சத்தாமது உலக கேட்கலையா சத்தமது தாயே உலக கேட்கலையா வலிய வைக்கிறேன் அம்மனிய கேட்கலையா கூப்பிட்டு அழைக்கிறேன் எல்லாம் கைத்தட்டி கொலை போடுங்கம்மா. எல்லாம் கைத்தட்டி கொலை போடுங்க. மனிதனுக்கு வைக்கப்படணும், மகமாய்க்கு வைக்கப்படாம எல்லாம் கைத்தட்டி கொலை போடணும். ஆர்வாரம் பண்ணாதான் சாமி வரும். சாமி வந்தா பிடிக்காதே விட்டுருங்க.
தாயி உமையவனை உனது தெய்வ சக்தியை இந்த இடையிலே எடுத்து கல்விக்காக இந்த இடையிலே அருளாக ஆடிக்கொண்டிருக்கின்ற தாயி உனது கரகமெல்லாம் எப்படியாப்பட்ட கரகங்கள் தெரியுமா? ஓடிப்பா மகனாய் தாயே அழகட்டுமா, தாயே அழகட்டுமா, அக்காதுக்கு ஏழு பேர் அழகட்டுமா, 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 அஞ்சாமூட பசாரி அழகட்டுமா, சின்ன ராஜா அழகட்டுமா, இப்போது ஒவ்வொரு கரகமாக பேரச்சல் இறக்க போறோமா? கீழே வேற யாரும் வந்துடாம ஒவ்வொரு கரகமாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கோயில் சன்னதி விட்டு விடுமா? கோயில் சன்னதி விட்டு விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. கோயில் பூசணி ஐயா அவர்கள் 7 கரகத்துக்கு தீவத்தை மட்டும் காட்டி அமுச்சு விடுமாறு கேட்டு பண்ணிடுவோம். கோயில் பூசணி ஐயா நான் போக வழிய விடுங்கம்மா. அப்படியே 7 கரகமும் கோயில் வேலையத்தில் போய் அப்படி தீபாவளி காமிச்சிட்டு வாங்கம்மா. கரகத்தைக்கு வந்து இறக்கணும். 7 கரகமும் கோயில் பூசாரி அவர்கள் தீபாவளி காமிங்க. கொஞ்சம் வழி விட்டுணுமா? 7 கரகம் போட்டு வழி விடணும். போமா அப்படி 7 கரகம் கோயில் விடுறோம். போங்கம்மா. சாப்பிட்டு ஒரு தோடு ஒன்று கீழே வந்துச்சு. தயவுசெஞ்சு யாரும் இருந்தாலும் உணவு கொடுத்துருங்க. அதை ஒரு தோடு கீழே வந்துச்சு. யாரும் இருந்தாலும் கொடுத்துருங்க. இருக்கானே சரி ஆத்த மகமே இருக்குது. சரி அப்படியே கரகத்தை விடுங்க. கரகத்தை அப்படியே விடுங்க. வாமா கரகத்தை கொண்டு வா. கொஞ்சம் வரி விடுமா? கரகத்தை ஒண்ணுமா? வாமா வாங்க. சங்கதி விடுங்கண்ணே. அருளாக ஆடி வரணும். கரகம் திறக்கணும். தாயி ஓடி பார்க்கலாம். வாதாய் தாயே சில்லுக்க வராலே, தாயே சிம்மரம் ஏறி வராலே, தாயே சில்லுக்க வராலே, தாயே சிம்மரம் ஏறி வராலே, சில்லுக்க வராலே, தாயே சிம்மரம் ஏறி வராலே, அவனே வந்து வராலே, தாயே பம்பரம் வாடி வராலே, அவனே வந்து வராலே, தாயே பம்பரம் ஏறி வராலே, தாயே பம்பரம் வந்து வராலே, தாயே. ஆமா அந்த சொந்தக்காரங்க வந்து பிடிச்சுங்க. வாங்க கரகத்தை திறக்க போறோம். கேள்வி விழுந்துருவாங்க. சொந்தக்காரங்க பிடிச்சுங்க. முதல் கரகம் ஆர்த்தாமலை முத்தமாரியம்மன் கரகம். எல்லாச்சும் கை தட்டுவீங்க. புரியுமா? இரண்டாவது கரகம் திருவெம்பூர் மகமாய் புரியுமா? மூன்றாவது கரகம் கொள்ளையர் முத்தமாய். நான்காவது கரகம் விருந்திரப்பட்டி மகனாய். ஒரு கரகத்தை கொண்டு வந்தாகி. ஐந்தாவது கரகம் வைத்தூர் மகனாய். கைத்து
இந்த கழகத்திற்கு பாருங்க. 6வது கழகம். இப்பொழுது 6 கணிக்கு விலைகணியாக 7வது கழகம். அந்த சமயபுரத்தால கழகம் போது எல்லா ஜோரம் அப்படி கைத்தட்டு சமயபுரத்து வசமாயிட்டாங்க. புரியுமா கேட்கலாம். பிடிவா கைதட்டு சமயபுரத்தில் என்ன ஜோரம் கைதட்டு போவோம். கைதட்டு அப்படியே தாயே மகனாகி அம்மாடி பச்சை முகத்தாகி மனசுலகி பருவமா பச்சை முகத்தாகி நீ மனசுலகி வந்திடம்மா தாயே மஞ்ச முகத்தாகி மனசு இப்பொழுது 7 கழகம் எடுத்து விட்டார்கள். 3 மணிக்கு மேல் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி ஆடி வருவாங்க. 60 ஏறி நின்று கோலிச்சவளை காவி குடிக்கிற காட்சியில இருக்குது. கருப்பநாசம் விதி பெற்றுத்தான் செல்லணும் என்று கேட்டுக்கொண்டு சக்தி சுவாமி தாங்கள் நிறுவித்த பிரகாரம் 7 கிரகத்துக்கு வரி உண்டாக்கி விட்டோம்லவா, நார்த்த இல்லைக்கு சென்று அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து விட்டு வாருங்கள். அப்படியாகட்டும் சுவாமி. Thank you.